தகுதியான வேலை என்று நான் சொன்னேன். ஒரு 4, 5, 6 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நண்பர் ஒருவர் வந்து என்னுடைய மகன் +2 தேர்வு அடைந்திருக்கிறான், நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறான், அவனை நான் BE சேர்க்க வேண்டும், எந்த பாடப்பிரிவினை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களிடம் வந்திருக்கிறேன், இவனுக்கு வழிகாட்டுங்கள் என்றார். நான் கேட்டேன், உங்களுக்கு BEங்கிற பட்டம் வேணுமா அல்லது ஒரு நல்ல வேலை பெறுவதற்குரிய பயிற்சி வேண்டுமா என்று கேட்டேன். இந்த 3வது ஆப்ஷன் ஒன்று கொடுத்தேன். ரெண்டுமே வேணுமா, பட்டமும் வேணும், BE பட்டமும் வேணும், வேலை பெறுவதற்குரிய பயிற்சியும் வேணும்ங்கிறது 3வது ஆப்ஷன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த ரெண்டுமே இருந்தா எங்களுக்கு நல்லது. ஏன்னா உலகத்தரம் வாய்ந்த ஒரு BE டிகிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து கிடைக்கிறதுனாக்கா எல்லாருக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி BE ஒன்று மனசுல பதிஞ்சிடும். அதுபோல நீங்கள் இனம் காட்டுகின்ற வேலை வாய்ப்பு தருகின்ற பயிற்சியையும் என் மகனுக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், அப்ப ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் BEல எங்கேயாவது சேர்ந்துக்குங்க. அந்த பாடம் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டிகிரி யூனிவர்சிட்டிகளில் காலேஜுகளில் உள்ள பாடங்கள் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வெளி உலகில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் NIIT இருக்கு, அங்கே 3 மாதத்துக்கு ஒருக்கா நிகழ்கின்ற முன்னேற்றங்களை உள்ளடக்கி அதை திருத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் BEல போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா மீட் பண்ணோம் அல்லது 5 வருஷத்துக்கு ஒருக்கா மீட் பண்ணோம். அந்த கால இடைவெளி வரைக்கும் ஒரே சிலபஸ் தான் தொடரணும். அது 3 வருஷமா இருந்தாலும் சரி, 5 வருஷமா இருந்தாலும் சரி, அந்த புதிய திருப்பங்கள் எல்லாம் அதில் பதியப்பட மாட்டான். ஆனால் கம்ப்யூட்டரை பற்றி சொல்றாங்க, 3 மாதத்துக்கு ஒருக்கா புதுமை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க NIITல உங்க லீவ் நாள் உங்க மகனுக்கு எப்பப்ப லீவ் நாள் விடுங்க, சாட்டர்டே சண்டேயா இருந்தாலும் சரி, வேற வெக்கேஷனா இருந்தாலும் சரி, அந்த நாட்கள் எல்லாம் வீணாக்கி விடாமல் NIITல உங்களுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்க முடியுமோ அவ்வளவு செலவழிச்சு அதுல சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த பையன் வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய வேலையில் இருக்கிறான். ஆகவே தகுதியான வேலையை தேர்ந்தெடுப்பதற்குரிய பயிற்சி எங்கே கிடைக்கும்? இங்கே கிடைக்கும். அதுவும் பல வகையான சலுகைகளை நாங்கள் தருகிறோம், பல வகையான மானியங்களை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். பணம் கட்ட முடியும் இல்லையா, அதற்கும் ஏற்பாடு இருக்கிறோம். வேலை கிடைத்தவுடன் நீங்கள் திரும்ப கட்டலாம். பணம் கட்டுவதற்கு வசதி இருக்கா, கட்டிடுங்க. அல்லது ஏதேனும் ஒரு சலுகை டிஸ்கவுண்ட் வேணுமா, இருக்கு. அல்லது ஒரு ஃப்ரீ ஷிப் வேணுமா, இருக்கு. அதாவது நம்முடைய முஸ்லிம் யூத், முஸ்லிம் இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கமே ஒழிய, சரியான வேலை பயிற்சி பெற்று சரியான வேலைக்கு சேர வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய, இதன் காரணமாக ஒரு லாபத்தை பெற வேண்டும், இதனை ஒரு கமர்ஷியல் வெஞ்சராக நடத்தி கொள்ள வேண்டும் என்பது நோக்கமே இல்லை. அது தெளிவா சொல்ல வரும். இது ஒரு வணிக ரீதியான ஒரு அமைப்பு இல்லை, நோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதன் விளைவாக இந்த அமைப்புக்கு எந்த விதமான பலனும் கிடையாது, எந்த அளவா லாபமும் கிடையாது. ஆகவே இதனையெல்லாம் மனத்திலே கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் பிறருக்கு இதனை எடுத்து சொல்லி, யாரேனும் இந்த பயிற்சியில் ஈடுபட விரும்பினால் உடனடியாக எங்களிடம் அனுப்புங்கள். கோடம்பாக்கத்தில் எங்களுடைய அலுவலகம் இருக்கிறது. இந்த விளம்பரத்தில் எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கிறது. இன்னும் நேரடியாக இப்போதுவே உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கடைசியாக ஜனாப் இப்ராஹிம் அவர்கள் கேள்வி பதில்
செஷன் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், இளைஞர்கள் சரியான பாதையிலே செல்ல வேண்டும், இளைஞர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும், அதன் விளைவாக சமூகத்தை முன்னேற்ற வேண்டும், அவர்களுடைய குடும்பங்களை முன்னேற்ற வேண்டும், இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற கருத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் இங்கே வரலாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த ஸ்டெம்மை பற்றி சொன்னேன். எம்ஒய் முஸ்லிம் யூத் எம்பவர்மெண்ட் என்று சொன்னேன். எம்பவர்மெண்ட் சொல்லி நான் சிறிது ஆழ்ந்து பார்க்க வேண்டும். வலிமை தருதல், வலிமை உண்டாக்குதல், எம்பவர்மெண்ட். இது ஒரு ஒரு பாரமான ஒரு பொருளை தூக்கணும்னாக்கா நம்ம கை வலிமையா இருக்கணும். ஆகவே அதற்கு ஒரு பயிற்சி இருக்கணும். அதான் இந்த எம்பவர்மெண்ட். மாணவர்களுக்கு எளிதான முறையில் நல்ல வேலைகள் கிடைப்பதற்குரிய பயிற்சியை, அந்த வலிமையை நாங்கள் மாணவர்களுக்கு ஊட்டுகிறோம். மாணவர்களா இளைஞர்களா என்பதனை நான் முன்கூட்டியே விளக்கி சொன்னேன். மொத்தமாக இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், சமுதாய இளைஞர்கள் முன்னேறினால்தான் சமுதாயம் முன்னேறும் என்ற கருத்திலே தான் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறோம். இதற்கு நல்லாசி கூறி இதனை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் மௌலானா ஷம்சுதீன் காசிமி அவர்கள். இறைவனிடம் வேண்டி இருக்கிறார்கள். ஆகவே இது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதிலே எங்களுக்கு எத்தகைய ஐயமும் இல்லை. அவர்கள் கூறியதைப் போல மக்கள் விசாலமான மனது கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால் இங்கே இந்நேரம் ஒரு பெருங்கூட்டம் இருந்தோம். யார் இதனை இயக்குகிறார்கள் அல்லது யார் இதனை எந்த இடத்திலே தொடங்குகின்றார்கள் என்பதனை மனதிலே கொண்டு இதற்கு மதிப்பெண் கொடுக்கக்கூடாது. இதன் உள்ளீடு என்ன, இதனுடைய கருத்து என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்பதனை பார்த்துதான் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அழகுற சொன்னார்கள். ஆகவே அதனையெல்லாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பர்கள் மனத்தில் கொண்டு இந்த நல்ல முயற்சியை பெரும் வெற்றியுடையதாக ஆக்க வேண்டும் என்று மீண்டும் வேண்டி வாய்ப்பு வழங்கிய வல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வசலாம். கேப்டன் அமீர் அலி சாஹிப் அவர்களே, இப்பொழுது இன்ஷால்லா ஸ்கில் டெவலப்மெண்ட், என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, எப்படி எப்படிலாம் நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி ஜனாப் ரஃபீக் சாப் வந்து நம்மள்கிட்ட உரை நிறுத்துவார்கள். அவர் மை எம்பவர்மெண்ட் ட்ரஸ்ட், அதில் ஒரு டைரக்டர், ஒன் ஆஃப் த டைரக்டர், அதில் 5 பேர் இருக்கோம் டைரக்டராக. அதில் ஒருத்தர் நம்ம ரஃபீக் சாப் அவர்கள், இன்னும் 4 பேர் நான் ஒரு டைரக்டராக இருக்கேன். அப்புறம் பிரதர் அப்துல் சலாம் குவைத்தில் இருக்காரு. அதே மாதிரி ஜலாலுதீன் அவங்க துபாயில் இருக்காங்க. சகோதரர் கசாலி அவங்க சவுதியில் இருக்காங்க. அவங்க அந்த 5 பேரும் டைரக்டராக இருக்கும். இந்த மை எம்பவர்மெண்ட் ட்ரஸ்டோடைய ஃபவுண்டர் மெம்பர்ஸ் தான் சொன்ன மாதிரி ஃபவுண்டர் மெம்பராக நம்ம கேப்டன் அமீர் அலி இருக்காங்க, மகாதீர், அப்புறம் சகோதரர் ராஜா முகமது அப்படின்றவங்க இங்கேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஷால்லா இது இல்லாமல் ஆலோசகர்களாக நிறைய பேர் அலமதுல்லா இந்த திட்டத்தில் இருக்காங்க. ஒருத்தவங்க சொன்னால் டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம், அவர் இந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான் திட்டத்துடைய ஃபவுண்டர் மெம்பர். இந்த இஸ்லாமிய ரீதியாக என்ன பண்ணாலும் அவங்களுடைய ஆலோசனை படியில் அண்டர்ஸ்டாண்ட் குரான் அகாடமியில் உள்ள திட்டத்தை மட்டும் பண்ணுறது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த திட்டம் தான் இப்போதைக்கு எல்லா விதமான ஜமாத்துகளும் எல்லா தரப்பினர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு அக்செப்ட் பண்ணி நடக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறதுனால அதை நம்ம இப்போ முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபைனான்சியல் அட்வைசராக இக்ரம் தௌஃபிக்ன்ற ஒரு பேங்கோடைய சிஎஃப்ஓ, சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் கத்தாரில் இருக்காங்க. இப்போ துபாய் குவைத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை எப்படி
லாங் டேர்மில் ஃபைனான்சியலாக இப்போ நோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொன்னாலும் இது நடத்த தேவையான ஃபண்டு வரணும். அதே மாதிரி இந்த திட்டத்தினால பிரயோஜனம் அடைஞ்சவங்க இந்த திட்டத்துக்கு திருப்பி தன்னுடைய பொருளாதார உதவியை கொடுத்து, எப்படி கேப்டன் சார் சொன்ன மாதிரி இந்த 500 பேர்